நண்பா அடி கொஞ்சம் பின்னாடி நண்பா கொஞ்சம் நிறுத்திங்க சொல்லுங்க டைம் இருக்காதா தேவையான பிரச்சனை வரும் நிறுத்திங்க வண்டி நிறுத்திங்க நான் வந்து பண்ருட்டி எங்கள் ஊர். நான் வந்து அரியூருக்கு போனேன். எங்கள் அண்ணன் வீட்டுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு குழந்தை பார்க்கறதுக்காக நான் போனேன். போய் குழந்தைய பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து அரியூரில் தான் நான் பஸ் ஏறினேன். தனியார் பஸ் ஒன்று வந்துச்சு, எஸ்ஆர்கேன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் வந்துச்சு. நான் ஏறி இந்த மாதிரி கோலினூர் கூட்ரோடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 500 காசு கொடுத்தேன். காசு கொடுத்துட்டு டிக்கெட் கேட்டால் டிக்கெட்டும் தரல. இருமாதோ தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டிக்கெட்டும் தரல. சில்லறை கேட்டதுக்கு வளனூரில் வந்து தரேன்னு சொன்னாங்க. வளனூரில் வந்து சில்லறையும் தரவே இல்லை. அப்புறம் கோலினூர் கூட்டோடும் வந்துடுது. நான் இந்த மாதிரி சில்லறை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். இறங்கி வாங்க தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இறங்குனேன். கூட இருந்தவங்க ஒரு 2-3 பேருக்கு சில்லறை கொடுத்தாங்க. ஆனால் வந்து நாங்கள் வந்ததில் ஒரு 10 பேருக்கு டிக்கெட்டே தரல. யாருக்குமே டிக்கெட் தரல. எங்கள் 10 பேருக்குமே டிக்கெட் தரல. நீங்கள் கீழே வந்து டிக்கெட் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் இறங்கிட்டீங்களா, உங்களுக்கு எதுக்கு டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்புறம் சில்லறை கொடுங்கன்னு கேட்டதுக்கு இங்கே ஒரே டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பண்ருட்டி பஸ்ஸு போகும்ல, அந்தாண்ட எங்களை இறக்கி விட்டுட்டு அவங்க மறுபடியும் விழுப்புரம் பஸ்ஸு வரும்ல, அந்த இடத்துக்கு வர சொன்னாங்க. நான் வந்து பஸ்ஸு பின்னாடியே வரேன். நான் பின்னாடியே ஓடி வரேன் எனக்கு சில்லறை தாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க என்னை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. மறுபடியும் நான் ஒரு பஸ்ஸு பிடிச்சி நான் மறுபடியும் புது பஸ் ஸ்டாண்டில் வந்து கேட்குறேன், இந்த மாதிரி ஏன் எனக்கு சில்லறை தரலன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், நீ என்கிட்டயே காசு கொடுத்த, யார்கிட்ட காசு கொடுத்தேன் அவன்கிட்ட போய் கேளு, ஏன் என்னை வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எனக்கு டைம் ஆகுது, நான் பஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் மாட்டு எனக்கு சில்லறையும் தரல, எதுவுமே தரல. அவன் மாட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பஸ் ஏற்றினா அவன் மாட்டுன்னு போகிறான். அதனால் வந்து நான் விழுப்புரத்தில் இருக்கிற தாலுகா ஸ்டேஷனுக்கு வந்து நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக நான் வந்திருக்கேன்.